ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரேடு வந்து நல்லா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஸ்டேபிளாக நின்றுச்சு. இதில் வழக்கம் போல் அதே பிவோட் லைனுக்கு மேலே உள்ளது, இஎம்ஐ கிராஸுக்கு மேலே இருக்கனால கால் சைடு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவு. அது மட்டும் இல்லாமல் எடுத்த உடனே போகாமல் ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த இடத்துல கவனிச்சா பேசிக் ரூல்ஸ் படி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஹை போயிட்டு ரீடெஸ்ட் ஆகி திரும்ப பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு. இப்படி பிரேக் பண்ணால் 76,714 பிரேக் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா 76,713 கிட்ட 2 கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஸ்ட்ராங்காக. ஸோ நமக்கு அந்த கேண்டிலில் பிரேக் பண்ணால் அது ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் பாடியோடு முடித்து அடுத்த கேண்டிலில் தான் நம்ம பை கொடுக்கணும். அப்படி க்ரீன் கேண்டில் வைக்கல அப்படின்னா சில நேரம் அது டபுள் டாப் மாதிரி கூட ஃபார்ம் ஆகி ரிட்டர்ன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 76,714 பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் பாடியோட பிரேக் ஆகணும். இந்த மாதிரி இப்படி பிரேக் ஆகி நின்னா தான் அடுத்த 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ அதுபடி நம்ம என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்லாம் செட் பண்ணியாச்சு. என்ட்ரி பாயிண்ட் வந்து அதே 716, டார்கெட் 1 வந்து 76,822, டார்கெட் 2 வந்து 77,95, ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஸ்விங் லோவுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை அந்த ஹை பிரேக் பண்ணல அப்படின்னா அது லோ பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு கம்ப்ளீட்டாக கீழே டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போணுச்சுன்னா நமக்கு வழக்கம் போல் அது ரீடெஸ்ட் ஆகி அந்த ஹையை பிரேக் பண்ண அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நம்ம சொன்னபடி 11:20க்கு அந்த கேண்டில் பிரேக் ஆகி நிற்கிது. ஸோ அதனால் நான் கால் ஆப்ஷன் 28,500 எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி இண்டெக்ஸும் ஆப்ஷன் கம்பேர் பண்ணி இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த கால் ஆப்ஷன் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. பட் ஆனால் நான் என்ன அமௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன், 1 லட்சம் வச்சு 10,000 வச்சு எடுத்ததெல்லாம் இடையில ஒரு சில வீடியோலாம் வந்துருக்கும். இப்போ கால் ஆப்ஷன் கொடுக்கும்போது எனக்கு அந்த வீடியோ ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. இடையில 1 மாதமாக நான் அந்த வீடியோ போடாமல் இருந்தது காரணம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வீடியோ அனலைஸ் பண்ணி அப்படி பிளாக் பண்ணாங்களா இல்லை ரிப்போர்ட் அடித்தாங்களான்னு தெரில. பட் ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி என்ன பண்ணணும் இதுன்னு கொஞ்சம் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு ப்ராப்பராக அடுத்த வீடியோ நான் போடுறேன். அது வரைக்கும் கொஞ்ச நாள் நான் எடுக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்டு காமிக்காமல் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறேன்னு லைவ் சார்ட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட்டை கவனிச்சா நம்ம வாங்கினது 66 கிட்ட போயிடுச்சு. ஸோ காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் நம்ம மாற்றிட்டோம். இண்டெக்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டை தொட்டுருச்சு. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இது க்ரீன் கேண்டில் போட்டு முடியணும் அந்த ஃபஸ்ட் டார்கெட். அப்படி முடியாமல் விக்கு போட்டு அடுத்த கேண்டில் ரெட் வந்துச்சுன்னா அது ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் என்னோடய கால் சைடு வந்து அந்த டார்கெட்டில் எக்ஸிட் ஆவேன். இப்போ நேரம் 11:28 பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட் டார்கெட்டை தொட்டு கீழே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. நம்ம கால் ஆப்ஷன்லேயும் 78,500 நம்ம போட்ட டார்கெட்டை தொட்டு கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் இப்போ முடிச்சாச்சு கால் சைடில். இப்போ அடுத்த செட்டை பார்த்தா சென்செக்ஸில் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போது அந்த டவுனில் தொட்டு எங்கல்ஃபிங் மாதிரி கேண்டில் போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு அடுத்த கேண்டில் வந்து 76,714 இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி ஒரு பாடி வச்சுச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு அந்த ஹை ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல 76,805 இது என் டார்கெட்டாக நான் வைப்பேன். கவனிச்சா சரியாக 12 போல் அந்த கேண்டில் நம்ம சொன்ன மாதிரி க்ரீன் விழுகாமல் பேரிஸ் கேண்டில் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம செட்டப் படி ரீடெஸ்ட் ஆகி திரும்ப பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதுக்காக எல்லாம் செட் பண்ணியாச்சு. இது இண்டெக்ஸில் பார்த்தாச்சு. இதே புட் ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம்னா 25,000 புட் சைடு எடுத்துருக்கேன். இப்போ அந்த டவுட் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு கேண்டில் ரீடெஸ்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணி ஒரு பாடி விழுகும்போது அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணுறோம். இப்போ 12:23 கிட்ட நம்ம 76,590 என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸ்டாப் லாஸ் சிங்கிள் ஹை வச்சுருக்கோம். அப்புறம் டார்கெட் வந்து 76,350 ரெசிஸ்டன்ஸ் 2 டார்கெட் வச்சுருக்கோம். இப்போ சென்செக்ஸில் நம்ம வச்ச டார்கெட்டு 50% மேலே வந்துடுச்சு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸை வந்து காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு மாற்றியாச்சு. ஆனால் அதே நேரம் ஆப்ஷன்ஸில் கவனிச்சா என்னோடய ஸ்டாப் லாஸ் 50% மேலே போகும்போது நான் காஸ்ட் டு காஸ்ட் மாற்றிருந்தேன். ஆனால் அதே நேரம் எனக்கு ரிட்டன் ஆகும் என்னோடய காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வச்சிருந்த ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ காஸ்ட் டு காஸ்ட் லாஸ் மட்டும்தான், பழைய ஸ்டாப் லாஸ் எனக்கு கிடையாது. இங்கே இண்டெக்ஸில் நம்ம எதிர்பார்த்தபடியே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் காலில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இடையில இந்த மாதிரி சைட் வைஸ்லேயே மார்க்கெட் மூவ் ஆனதுனால டைம் டிக்கேனால என்னோடய ப்ரீமியம் கம்மியாகி ஸ்டாப் லாஸ் கிட்ட போய் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ரூல்ஸ் படி நான் 50% மேலே போனதும் காஸ்ட் டு காஸ்ட் மாற்றினால எனக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஸோ டோட்டலாக இன்றைக்கி எடுத்த 2 ட்ரேடில் ஒன்று டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு, இன்னொன்று காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு.
ப்ராப்பரான அந்த செட்டப்போட ட்ரேட் பண்ணி ப்ராப்பராக அந்த ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா மேக்ஸிமம் நம்ம லாஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அது மார்க்கெட் லாஸ்லேயே போனாலும் நம்ம கண்டிஷன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்ட ஸ்டாப் லாஸ் கூட வெளியில் வந்துடணும். பெரிய அளவுக்கு லாஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ முக்கியமான விஷயம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க, 1-2 நாள் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் ஓரளவு, ஆனால் லாஸ் அடித்து என் மொத்த காசும் போயிடுது. இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது. என்னென்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் எல்லாருக்கும் நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. பட் ஆனால் அது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நம்ம சைக்காலஜிக்கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்தளவுக்கு லாஸ் விடாமல் நம்ம தப்பிக்கலாம். அப்படி ஒரு லாஸ் ஏன் நடக்குது, அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, ஓவராலாக நம்ம ப்ராஃபிட்டில் எப்படி வந்து நிற்கிறது அப்படிங்கிற இதே தான் எனக்கு நடந்திருக்கு. என் அனுபவத்தில் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். எல்லா மனசுலையும் இருக்கிற முக்கியமான ஒரு ஆதங்கம் என்னென்னா, நான் என்னைக்கு ட்ரேட் எடுக்கிறேனோ அன்னைக்கு தான் கரெக்டாக எனக்கு லாஸ் அடிச்சு வரும் அந்த மார்க்கெட்டுக்காரன் அப்படிங்கிற எண்ணம் எல்லா மனசுலையும் இருக்குது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோங்கிறதான் நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.